Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ யாருக்கான வீடியோனா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் எக்ஸாமில் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் எக்ஸாமுக்கான 10th பப்ளிக் மேக்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் 4-5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இதுலேயுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும், எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ டு ஈஸ்ட் அண்ட் தென் 24 மீட்டர் நார்த். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இஃப் த பாயிண்ட்ஸ் ஏ பி சி ஆர் கொலினியர் கொஷின் அண்ட் இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் ஏ அண்ட் ஃபைண்ட் பி. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் விச் ஹேஸ் ஸ்லோப் -5/4. ஸ்லோப் கொஷின் பார்த்துக்கோங்க. அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இதுக்கெல்லாம் அந்த ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்லோப் ஃபார்முலாலாம் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரூவ் தட் இதுதான் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னோமெட்ரிக் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரிக்கல் சாலிட் இஸ் 1386 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் டிஎஸ்சிஏ சிஎஸ்சிஏ ஃபார்முலாஸ்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எது வேணாலும் கேட்கலாம், எந்த ஷேப் வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம். ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிடலாம். அண்ட் ஃபார்முலாஸ்மே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2 மீட்டர் அண்ட் பேஸ் ஏரியா இஸ் 250 ஸ்கொயர் மீட்டர். இது பார்த்துக்கோங்க. வால்யூம்லாம் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் 2 மார்க்ஸுக்கு. கண்டிப்பாக வால்யூம் ஆர் ஏரியா இதுக்கெலாம் வரும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சாட்டர்டேஸ். இந்த ப்ராபபிலிட்டி சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக எழுதிடலாம். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் வரும், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரூவ் தட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கண்டிப்பாக 2 மார்க்ஸ்லேருந்து வரும், 1 or 2 மேலேயே வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக்லாம் ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. The radius of collineal 10 to 7 meter and height is 24 meter. Calculate the length of canvas used to make the length கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து if the ratio of radii of 2 spheres, இந்த மாதிரி ரேஷியோ ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் கேட்டுட்டு அதோட வால்யூம்ஸ் இது மாதிரி கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாட்டிலே நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கெலாம் உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலாஸ்லாம் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நீங்களே எழுதி பாருங்கள், ஃபார்முலாஸ் வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தான் தெரியுதா அப்படின்ட்டு. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி கேண்டிடேட்ஸ் ஆர் 80 ப்ராபபிலிட்டி சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அகெயின் நெக்ஸ்ட்டு பிக்யூர் இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சரியில் வந்திருக்கு இதெல்லாம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கம்பல்சரியிலே வரும். இஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு தென் ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி. இந்த சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதில் ஈஸியாக போட்டுடலாம் இந்த சம்மை. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி, இதுவுமே ஈஸியாக போடக்கூடிய சம் தான். ஏ இன்ட்டு பி செப்பரேட்டாக எடுத்து எழுதுறது. நெக்ஸ்ட்டு இந்த 2x + k f.g.f இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி போகணும்னு மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபைலுமே உங்களுக்கு ஒரு சம் ஆச்சு வந்துடும் 2 மார்க்கில். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி சேம் சம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிப்பீட்டாக இருக்குது. இதிலே பாருங்கள் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க அந்த சம்ஸஸ். இன் ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, 1-to-1 ஃபங்க்ஷனாக அப்படின்ட்டு ஷோ பண்ண காட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்ட்டு பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு mn in are natural numbers for what values m does end in 5. இதுவுமே வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்லாம் ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அண்ட் ஹென்ஸ் ரெடியூஸ். இந்த சம்லாம் வந்து ரிப்பீட்டட் சம், இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த ஈக்குவேஷன். கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்குலாம் ஏதாவது கொஷின் வரும், அண்ட் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு தென் ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி போடுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏபிஏசி ஜாமெட்ரியில் தான் கேட்டிருக்காங்க, ஈஸியாக போட்டுடலாம். அந்த சம்ஸுமே ஜாமெட்ரியுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு சென்டம் வேணும் அப்படின்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஸோ எதுலேருந்து வரும் அப்படின்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க, எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்லோப் ஆஃப் லைன்
ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ ஈஸியாக உங்களுக்கு மேக்ஸில் வந்து சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்கக்கூடிய பேப்பர் தான் இது. இதுலேயுமே மார்க் குறையாமல் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக அதுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூவ் சம் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் ஸ்பியர் கேட்டிருக்காங்க. ஏரியா கொடுத்துட்டு டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அந்த ஃபார்முலா வச்சு ரேடியஸ் தான் வரும். ரேடியஸை வந்து இன்ட்டு 2 போட்டு டயாமீட்டர் போட்டுருங்க. அது போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. டயாமீட்டர் கண்டுபிடிங்க ரேடியஸ்லேருந்து. ஏன்னா டயாமீட்டர் தான் கேட்டுக்கோங்க. அது ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுருவீங்க. அண்ட் டயாமீட்டர் செப்பரேட்டாக எடுத்துருவீங்க. வித் பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் சால்டஸ் மீட்டர்ஸ் தென் ஃபைல்ஸ் டிஎஸ்சி தான். இதுவுமே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டுமே ரிப்பீட்டட் தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் அயன் யூஸ் டு மேக் ஹாலோ சிலிண்டர் ஹூஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியன் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்குமே ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் என் ஆஃப் இன்ட்டு பி ப்ரூவ் கேட்டிருக்காங்க. ஷோ இது யூஸ் பண்ணி போடுங்க. ஈஸியாக போட்டுடலாம் இது. நெக்ஸ்ட் வந்து டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஏபி டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. தென் ஏபிலே கே ஃபைன் கே இந்த மாதிரி இதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சம் ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு போய் கரெக்டாக எழுதுங்க. டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். கம்பல்சரியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டு 2a × 3b ஃபைண்ட் ஏபி இந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க மறக்காம. விச் டேர்ம் ஆஃப் ஏபி இதெல்லாம் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிகர் ஜாமெட்ரி கொஸ்டின்ஸுமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிகர் வச்சு கேட்கறது. நெக்ஸ்ட் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போட்டுருங்க. ஃபார்முலா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் ஃபார்முலாஸ் வந்து செப்பரேட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட் லைன் பி பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைப்போம். டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். சேனலில் ஜாயின் பண்ணிங்களாவும் சென்ட் பண்ணி வைப்போம். ஒரு வாட்ஸ்அப்பில் செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணிங்களாவும் சென்ட் பண்ணி வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் பண்ணுறது. அந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னாவே எழுதிடலாம். ஈஸியாக தான் இருக்குது எல்லாம். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். கம்பல்சரி கொஷின் தான் நீங்கள் கம்பல்சரியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஈஸியாக எழுதிடலாம். ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. வால்யூம்ஸ் ஆஃப் 2 கோன்ஸ் கோன் வால்யூம் கொடுத்துட்டு ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் கேட்குது. இந்த மாதிரி பேட்டர்னில் நிறைய கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த எப்படின்னு பார்த்துட்டு போங்க. அதோட எப்படி போடுறது அப்படின்ற பேட்டர்ன். 2 coins are tossed together and getting different faces. ப்ராபபிலிட்டி சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஈஸியாக அதெல்லாம் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பிக்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் 1/p² - q ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஏபி இந்த மாதிரி சம்ஸ் ஆல்ரெடி நம்ம 2-3 சம்ஸ் பார்த்துருக்கோம் இதுலேயே. அண்ட் இதுவுமே F.F கொஷின்ஸுமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஜிபி சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஏபி சம்ஸ் பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபைலாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக போட்டுக்கலாம் அதில். நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட் பார்த்துக்கோங்க. சயின்ஸு சிமிலர்லி அண்ட் ஃபைண்ட் ஏஇ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வரும் சான்ஸ் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. கொலினியர் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கேல்குலேட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்லோப் y இன்டர்செப்ட்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவது வரும். ஸோ ஃபார்முலா மறக்காம பார்த்துக்கோங்க. இன்டர்செப்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த டவர் கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கோங்க மறக்காமல். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2 மீட்டர்ஸ். வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறது பேஸ் அண்ட் ஹைட் வச்சுட்டு இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைஸஸ் ரோல்டு இதுவுமே உங்களுக்கு டைஸ் கொஷின் இதெல்லாமே கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஹைட்ஸ் ஆஃப் 2 அது ரேஷியோ வால்யூம் ரேஷியோ இது கொடுத்துட்டு இது ஹைட் ரேஷியோ கொடுத்துட்டு வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபி பி × A கண்டுபிடிக்கிறது தான். இது ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆரோ டயக்ராம் ரிலேஷன் அண்ட் செட் பில்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிருக்காங்க. இதில் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி இது கொடுத்துட்டு டயக்ராம் கொடுத்துட்டு பிடிபிசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸியாக இதிலேருந்து நீங்கள் எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு கேட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பாயிண்ட். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இஃப் நீட்ஸ் டு டேக் த மில்க். இந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய கொஷின் இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்டிகுலர் ஃபைண்ட் பி இந்த கொஷின்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மில் போட்டுட்டு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேயுமே நாங்கள் 60 கொஷின் 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இதுலேருந்தே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மோஸ்ட்டாக இதில் இருக்க ஃபார்மர்ஸ் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு போனீங்களாவே வந்துடும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வீடியோஸும் நாங்கள் போட்டு தான் இருப்போம். ஸோ உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உடனே வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.